Pa. ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சட்டம் என் கையில் படத்தோட ரிவ்யூ அண்ட் ரேட்டிங்கை வந்து இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். இந்த படத்தில் வந்து சதீஷ் சார் தான் லீட் ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சதீஷ் சார் வந்து காரில் போயிட்டே இருக்கும்போது வந்து வண்டிக்காரங்க ஒரு பைக்கில் குறுக்க வந்துடுறான். அவரை இடிச்சு தள்ளிடுறாரு. இடிச்சு தள்ளினதுக்கப்புறம் அவனை தூக்கிட்டு டிக்கியில் போட்டுக்கிட்டு போயிட்டே இருப்பார். போனதுக்கப்புறம் போலீஸ் செக்கிங்லாம் இருக்கும். அதில் ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் கேஸில் மாட்டிப்பார். அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவார். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்கே என்ன நடந்தது, எதுக்காக இவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனார் அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. இந்த படம் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து அந்த த்ரில்லர் மூமெண்ட், என்ன நடக்கும்ன்ற மூமெண்ட் வந்து நிறையா இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஒரு மாதிரி தூக்கின்னு போயிட்டாங்க எங்கேயோ. ஆனால் கிளைமேக்ஸில் வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அந்த ட்விஸ்ட் வந்து அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட்டு தான். ஆனால் இந்த மாதிரி கதை வந்து ஆல்ரெடி தமிழ் மூவிஸில் எக்கச்சக்கமாக வந்திருக்கு. இந்த படம் ஃபஸ்ட் ஹாஃப்காகவே நீங்கள் வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் த்ரில்லிங்காகவும் கொண்டு போயிருப்பாங்க. இந்த படம் பெருசாக இருக்காதுன்னு நினச்சி தான் பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் பார்த்த கொஞ்ச நேரத்தில் எனக்கு செம்ம இன்ட்ரெஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணிடுச்சு இந்த படம். இந்த படம் ஃபுல்லாகவே நைட் ஷூட் தான். நைட்டில் நடக்கிற மாதிரி தான் இந்த படத்தோட கதை ஃபுல்லாக ரன் ஆகும். ஒரு போலீஸ் ஸ்டேஷன், காரு, அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே தான் ஏகப்பட்ட அதிகமான சீன்ஸ்லாம் இருக்கும். மேலே இருக்க ஃபோட்டோவில் வந்து லெஃப்ட் சைடில் முறைச்சிக்கிட்டு ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து இந்த படத்தில் போலீஸாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. இவர் உண்மையான போலீஸ் மாதிரியே கண்டிப்பாக இவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. இவரோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. சதீஷ் சாரோட பர்ஃபார்மன்ஸும் வந்து செம்மையாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த த்ரில்லிங் மூவிஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை தாராளமாக ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி மூவி அப்டேட்ஸ், மூவி ரிவ்யூஸ் பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மணி.